ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ஹேர் க்ரோத்துக்கான வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹேர் க்ரோத்துக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் டோனரும் ஹேர் மாஸ்க்கும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சிலருக்கு ஹேர் டோனர் மாதிரி அப்ளை பண்ண பிடிக்கும், சிலருக்கு மாஸ்க் டைப்பில் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பவுலில் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, நல்லா ஊறியிருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் செம்பருத்தி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர் கிடச்சிதுன்னா அது கூட ஒரு 10 to 15 நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வேறு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் ஹேருக்கு நல்லா ஒர்க் ஆகுமோ நீங்கள் அது இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இது 2 மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். செம்பருத்தியில் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கும். அது ஒரு டீப் கண்டிஷனிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கண்டிஷனரே தேவையில்லை. நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக சில்கியாக இருக்கும் நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கை உங்கள் ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஹேர் டோனர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகமாக சேர்த்தோன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ வாட்டர் பேஸில் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக திக்காக வளர வைக்கும். ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ்மெரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். எப்படிப்பட்ட ஹேர் ஃபாலாக இருந்தாலும் அது உடனே ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். வெந்தய பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். வெந்தயமில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகும். உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, அதில் அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கும், ஆர் ட்ரை ஸ்கேல்ப் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணும். ஹேர் டேமேஜை ரிப்பேர் பண்ணும். கிரே ஹேர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும். ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி பிரேக்கேஜ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன்.
ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே அரிசி ஊற வச்ச தண்ணி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம ஹேரை சில்கியாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, திக்காக வளர வைக்கும். ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்தால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். டோனரை உங்கள் ஃபுல் ஹேரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். வாரத்துக்கு 3 வாட்டி இந்த ஹேர் டோனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோனரை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் வந்து டோனரை வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வெந்தயம் யூஸ் பண்ணி ஹேர் டோனர் அண்ட் ஹேர் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.